எலெக்ஷன் வரப்போகுது. இப்போ யார் யார் எவ்வளோ ரூபாய் சொத்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறத அவங்களே சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம ரவுண்டா சொல்ல போறோம். இப்போ 8,05,00,000னா 8,05,00,000 சொல்ல மாட்டோம். 8 கோடி அப்படின்னு ரவுண்டா சொல்லிடலாம். சரிங்களா? ஸோ அந்த வரிசையில முதலாவது நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, நம்மளோட சிஎம் சார் எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் 8 கோடி ரூபாய் சொத்து என்கிட்ட இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்களோட பையன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் பார்த்தீங்கன்னா 27 கோடி ரூபாய் என்கிட்ட சொத்து மதிப்பு இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்ததா கமல்ஹாசன் சார், அவர் ஆக்டராகவும் இருக்காரு, இங்க பாலிடிக்ஸ்லயும் இருக்காரு. அது தெரியுமில்ல உங்களுக்கு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா 176 கோடி ரூபாய் என்கிட்ட சொத்து இருக்கு அப்படிங்கிறத அவரே சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா எடப்பாடி பழனிசாமி சார், அவர் வந்து பார்த்தீங்கன்னா 74 கோடி ரூபாய் என்கிட்ட சொத்து இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா ஓபிஎஸ் ஓ பன்னீர்செல்வம் சொல்லுவோம்ல, ஸோ அந்த சார் பார்த்தீங்கன்னா 28 கோடி ரூபாய் என்கிட்ட சொத்து மதிப்பு இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா டிடிவி தினகரன் அவர்கள் 110 கோடி ரூபாய் என்கிட்ட சொத்து இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா நம்ம அண்ணன் சீமான் அவர்கள் 8 கோடி ரூபாய் என்கிட்ட சொத்து இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறமா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மொத்தமா என்கிட்ட 35 கோடி ரூபாய் சொத்து இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. நயினார் நாகேந்திரன் அவர்கள் 95 கோடி ரூபாய் என்கிட்ட சொத்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா கடைசியா வந்தாரு விஜய் அவர்கள், என்கிட்ட 450+ கோடி ரூபாய் என்கிட்ட சொத்து இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இப்படி கோடி கணக்கில் ஒன்னொன்னா போய்கிட்டு இருக்கு. 1 கோடி கிடைச்சா கூட ஒரு தலைமுறையை நான் கடத்திட்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட நிலவரம் இருக்கு. ஓகே ஃபைன். ஸோ இப்போ இந்த எலெக்ஷன்ல நிக்க போற முக்கியமான புள்ளிகள் எவ்வளவு ரூபாய் சொத்து மதிப்பு வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால இந்த வீடியோல தெளிவா பார்க்க முடிஞ்சிச்சு. அண்ட் இருக்குதுல ஹையஸ்ட் பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் 450+ கோடி வச்சிருக்காரு. நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கணும்னு ஆசைப்படுறேன் மக்கள் சார்பா. ஒரு படத்துக்கு 250 கோடி அப்படின்னு வச்சாலும் உங்க செலவு கிளவு போக 150 கோடி உங்க கையில சாலிடா இருந்தாலும் 450+ கோடி எப்படி இப்போதைக்கு உங்கள்கிட்ட சொத்து மதிப்பு இருக்குன்னு தெரியல. நீங்க எதை செலவு பண்ணீங்கன்னு தெரியல. ஓகே, அதை விட்டுறலான்னு வச்சுக்கோங்களேன். சீமான் அவர்களை எடுத்துக்கோங்க. 8 கோடி ரூபாய் சொத்து வச்சிருக்காங்க. என்ன தொழில் பண்றாங்க அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் தெரியல. அவங்க ஃபுல் டைம் பாலிட்டிஷியன் தான் இருக்காங்க அண்ட் பாலிட்டிக்ல இருக்காங்க அண்ட் அப்பப்போ சினிமா வந்து எடுக்கிறாங்க. அந்த அளவுக்கு சினிமா அது ஓடின மாதிரி தெரியல. பட் ஸ்டில் அவர் கையில இப்போ வரைக்கும் 8 கோடி ரூபாய் சொத்து இருக்கு. ஓகே, ஸோ மற்றவங்களெல்லாம் நீங்க இப்போ கமல்ஹாசன் சார்லாம் பார்த்தா தெரியும் 176 கோடி சொத்து. சரி, ஓகே, அது கொஞ்சம் ஓரளவு ரீசனபிளா தான் இருக்கு. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, அவர் ஆக்டர், அவரோட படத்துக்கு 176 கோடிங்கிறது ஓகே தான். ஓகே, ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் படத்தை ப்ரொடியூஸ் பண்ற ஒரு மனுஷன். அதாவது விஜய்க்கே சம்பளம் கொடுக்க போறது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ஏன்னா ரெட் ஜெயின் தான் ஒரு சில படத்தெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ப்ரொடியூசர் அவர் கையில வந்து 27 கோடி தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கணக்கு காட்டியிருக்காங்க. ஸோ ஓகே, ஓவராலா யார் யார்கிட்ட எவ்வளவு கோடி இருக்கு அப்படிங்கிறத பார்த்தாச்சு. ஸோ கோடியில இருக்கிறவங்க தான் எலெக்ஷன்ல இருக்க முடியுமோ அப்படிங்கிற மாதிரியான சந்தேகம் தான் இந்த விவரத்தை பார்க்கும்போது நமக்கு வருது. ஓகே, ஸோ அவங்க அத்தனை கோடி வச்சிருக்கீங்க, வீடியோ பார்க்குற நீங்க எத்தனை கோடி வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களா?